பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. கும்பராசினர் கவனமா இருக்கணுமா? இல்ல நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுதா? கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுடைய ராஜா யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான், மந்திரி யாருன்னா சனி பகவான். ரெண்டு பேருமே எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? கும்பராசியில் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ ராஜாவுடைய சப்போர்ட்டும் இவாளுக்கு இருக்கு, மந்திரியுடைய சப்போர்ட்டும் இருக்கு. தன்னுடைய மதியூகத்தை பயன்படுத்தினால் கும்பராசிக்காரா பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெற முடியும். தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆட்களாக வர முடியும். இதைத்தான் கும்பராசிக்காரா புரிஞ்சுக்கணும். நிறைய போராட்டங்கள் மனசுக்குள்ள இருக்கும். இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கு பாருங்க, இவ மனசுல நிறைய போராட்டங்கள். நம்ம இப்படி முடிவெடுக்கலாமா அப்படின்னு எடுக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், சில நேரங்கள் அவசரப்பட்ட முடிவுகள் சில பாதிப்புகளை கொடுத்துடுறது. அதனால நிதானமாக யோசித்து எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கணும். ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவாளுக்கு சூரிய பகவான் இந்த ஆண்டு 3ஆம் இடத்துல உச்சமா இருக்கார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சந்திர பகவான். சூரியன் சந்திரனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அப்போ தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இவாளுக்கு கிடைக்கிறது. அது ஒரு பெரிய முன்னேற்றம். வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இப்படி இருக்கக்கூடியவா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கு. சமாதானத்தை நாடணும் எதுலேயுமே. அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு, 8ல கேது அப்படின்னு சொல்லும்போது சில ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அப்போ உடல் நலத்தில் கும்பராசிக்காரா அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. வேலை தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு பூரண திருப்தி தந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வேலையே இல்லாமல் இருக்கிற இடத்துல ஒரு வேலை கிடைக்கிறத அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. எந்த உறவுகளையும் பகைச்சிக்கலைன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும். கும்பராசினர் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா போராட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க.